கார்த்திகால சோனாலி தன்னோட லவ்வர் ஒரு சீட்ன்றதை தெரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் அவ தன்னை ஏமாத்திட்டான்னு சோகமா இருக்கு. அதை யூஸ் பண்ணிட்டு கார்த்திக் அவளுக்கு ஆறுதல் சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழக நாள் ஆக ஆக அதுவே லவ் ஆயிடுது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சோனாலி கார்த்திக் கிட்ட நீ எதுவும் என்கிட்ட மறைக்கலன்னு கேட்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல உடனே கார்த்திக் அவனுக்கு வர காலை பத்தி சொல்ல அதனால தன்னோட லைஃப் மாறினதை பத்தியும் சொல்றான். சோனாலி அப்படிலாம் உனக்கு நீயே எப்படி கால் பண்ணிக்க முடியும், நீ உடனே டாக்டரை போய் பாரு, இது ஏதோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்றா. சரின்னு இவன் எப்பயும் போற டாக்டரை போய் பார்க்க டாக்டர் அது உன்னோட இல்யூஷன் தான் சொல்றாங்க. இவன் நீங்க வேணா நாளைக்கு காலைல 5 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வாங்க, அந்த கால் வரும், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்ல இவங்களும் போய் பாக்குறாங்க. பார்த்தா கார்த்திக் சொன்ன மாதிரி கரெக்டா 5 மணிக்கு கால் வருது. கால்ல வர கார்த்திக் இவன் கிட்ட அந்த டாக்டர் கிட்ட போனை கொடுன்னு சொல்ல டாக்டரும் வாங்கி பேச அவன் அது எப்படி நான் இல்யூஷன் நீ சொல்லலாம், உன்னோட குழந்தை ஒழுங்கா ஸ்கூல்ல இருந்து வர வேணாமான்னு மிரட்ட டாக்டர் பயந்து போய் போனை அங்கேயே போட்டு ஓடிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சோனாலி அவளும் வந்து செக் பண்ண கரெக்டா 5 மணிக்கு கால் வருது. ஒருவேளை பேயா இருக்குமோன்னு அந்த காலை எடுக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிறா. சோனாலி சொன்னதால கார்த்திக்கும் காலை எடுக்க மாட்டான். இப்படியே தினமும் அந்த காலை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க ஒரு நாள் வேற வழி இல்லாம அந்த காலை எடுத்துட கால் கார்த்திக் எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு நாள் என்னோட காலை எடுக்காம இருந்திருப்ப, என்னாலதான் உன்னோட லைஃபே மாறிச்சு, அதே மாதிரி நான் மறுபடியும் உன்னோட லைஃபை தலைக்கீழா மாத்தி காட்டுறேன்னு மிரட்டுறான்.